வணக்கம், வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமையில், ரேஷன் கோதுமை தாங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை 4 முறை கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அளவெல்லாம் கிடையாது, கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ எடுத்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கையில் எடுத்து நசுக்கி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு துணியில் போட்டு முளைக்கட்ட வைக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு ஏதாவது ஒரு துணியிலையோ இல்லை பாத்திரத்துலையோ போட்டு மூடி வைங்க. முளை கட்டிடும். கொஞ்சமாக தான் முளை கட்டி வரும். அப்படி முளை கட்டலைன்னா அதை அப்படியே இந்த துணியை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா நல்லா முளை கட்டி வந்துடும். டெய்லி எடுத்து தண்ணி மேலே தெளித்து வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு முளை கட்டி வரும். இல்லைன்னா மறுநாளே எடுத்து நீங்கள் செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா முளை கட்டிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். குக்கரில் தான் வேக வைக்கணும். ஏன்னா கோதுமை ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் குக்கரில் வேக வைங்க. இட்லி குண்டலெல்லாம் வேக வச்சா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்குறேன் நான். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 3 விசில் அளவுக்கு நான் விட்டு வேக வைக்கிறேன். மூக்கடலையெல்லாம் வேக வைப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டு வேக வைக்கணுமோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் நான். ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இது நல்லா செவக்க வரணும். உளுத்தம் பருப்பு செவந்ததும் நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதுங்க. வெங்காயம் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் நான். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது முளை கட்டின கோதுமையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தேன் இல்லையா, அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்காய் பிடிக்குன்னா சேர்த்துக்கலாம் நிறைய. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு மாங்காய் துருவல் போடணுன்னு விருப்பம் இருந்தால் மாங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் புளிப்பாக. ரொம்பவே டேஸ்டியான கோதுமை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.